From 2014 to 2018, first 4 years, 2000 crore rupees. இதில் சார்ட்டர்ட் ஃப்ளைட், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஹாட்லைன் எக்ஸ்பென்ஸ் மற்றும் தான். இதில் ஹோட்டலோடைய செலவு, செக்யூரிட்டி செலவு, டெலிகேஷனுடைய செலவு இது எல்லாம் கிடையாது. 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 253 கோடி ரூபாய், 38 பயணங்கள். 2025ஆம் ஆண்டில் மட்டுமே, அதாவது இந்த பிரேசில் ட்ரிப்பை தாண்டி தவிர 67 கோடி ரூபாய் 5 நாடுகளுடைய பயணத்திற்கு இவர் செலவு செய்திருக்கிறார். பிரேசில் மற்றும் டாப்பில் இருக்கிறது 89 கோடி ரூபாய். 89 கோடி ரூபாய் எதற்காக? பிரிக்ஸ் டெக்ளரேஷனை கொடுப்பதற்காக இந்த 89 கோடி ரூபாய் செலவு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஜஸ்ட் அ பிரிக்ஸ் டெக்ளரேஷன் ஆர் இஸ் திஸ் அ ஃபோட்டோ வால்? சிந்தித்து பாருங்கள். அனைத்துமே ஆர்டிஐ வழியாக வெளிவந்த இந்த தகவலை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவை ஒரு டெவலப்ட் நேஷனாக எடுத்து காட்டுகிறதா, அல்ல இவர்களுடைய பயணங்கள் இந்தியாவை ஒரு லக்ஸரி